ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, அரசாங்க வேலை சார்ந்து அவங்க டிஎன்பிசி எழுதுறவங்க, இந்த யூபிஎஸ் எழுதுறவங்க, இந்த குரூப் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒன்றும் வேணாம். காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததுமே சூரியனை 6 to 7 அந்த நேரத்தில் சூரியனை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டுங்க. இந்த நேரத்தில் மந்திரா சொல்லுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். நான் சுலபமான எளிய முறையில் ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துங்க, முகாலம்பிக்குங்க, குளிக்கணுன்றது கட்டாயம் இல்லை. அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல தான் இந்த பரிகாரங்கள். 6 to 7 சூரிய ஓரையில் சூரியன் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சூரியனை வந்து பார்த்து வேடிக்கலாம். வேணா கண்டிப்பாக நடக்கும். சிம்மராசிக்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்கள்லாம் வந்துங்க சார், அது ஒரு தலைமை கிரகம், ஒரு முதன்மை கிரகம். சிம்ம ராசி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது ஒன்றும்ல. அவங்க கையில் யாருக்கிட்டையுமே அன்பளிப்பாக ஒரு பொருளை வாங்கக்கூடாது. இப்போ ஒரு பொருள் அன்பளிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற காசு குறையும். இப்போ அவங்க ஆமாம், இப்போ அன்பளிப்பாக நான் ஒரு பொருள் உங்களுக்கு தரேன்னா உங்ககிட்ட அது சார்ந்ததோ அதனோட இது இல்லை, வாங்கக்கூடாது, கொடுக்கலாம். அப்படி அன்பளிப்பா வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஏற்படும் பொழுது அதுக்கு பதிலா ஏதாச்சும் ஒரு நீங்க கிஃப்ட் கொடுத்துருங்க. அது வந்து ஈவன் ஆயிடும். ஆமா, கண்டிப்பா இது வந்து இவங்களுக்கு வந்து மரியாதை அதிகமாகும் சார். சிம்ம ராசிக்காரங்க அன்பளிப்பா ஃப்ரீயா எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கும் பட்சத்துல ஒரு கட்டாயம், நிர்பந்தம், நட்பு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு ஈடா அவங்க வந்து மற்றொரு பொருளை கொடுக்கலாம். இதை நான் வாங்கினேன், இதை உனக்கு கொடுக்கணும்னு தோணுது, உன்னை பாக்குறப்ப எனக்கு இது கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது. உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் கொடுத்ததுக்காக பதிலுக்கு நீங்க இதை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்றப்ப, இல்லப்பா இது உனக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்றது அவங்க அந்த இது ஒரு மரியாதை நிமித்தமா கலந்துரையாடல் பண்ணி அதை திரும்ப கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க சார். அதே மாதிரி வந்து இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, வேற ஒரு வீடியோவில். சிம்மராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில கோதுமை சார்ந்த உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சப்பாத்தி, பூரி, அப்படி இல்லை எனக்கு வந்து இது பிடிக்காது அப்படின்றவங்க கொஞ்சம் கோதுமையை எடுத்து வாயில போட்டு மென்று சாப்பிட்டுடலாம். எல்லார் வீட்லேயும் கோதுமை இருக்கும். அதை கொஞ்சம் ஒரு 10 கோதுமை எடுத்து கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு மென்று நல்லா அதை ருசிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடலாம். இது வந்து அவங்களுக்கு பணம் வரும். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு அதை பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாங்கன்னா அதையே அவங்க பயன்படுத்தலாம் சார். அடிக்கடியும் செய்யலாம். அந்த காரியம் வந்து அவங்களுக்கு வெற்றியாகும். ஆமாங்க சார். எத்தனை பேர் சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க? உங்களுக்கு சொன்ன நோட் பண்ணிட்டே வாங்க. வேற என்ன இருக்கா மேடம்? சிம்ம ராசி நிறைய டிப்ஸ் நல்லா இருக்கு. வேற என்ன இருக்கா சொல்லுங்க. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, நான் ஒரே டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்றது நிறைய குழந்தைங்க, முக்கியமா குழந்தைங்க வந்து சிம்மராசிக்கார குழந்தைங்க வந்து வீடியோ கேம் விளையாடி ரொம்ப இதுவாகி ஒரு குழந்தைங்கலாம் என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையை சிவப்பு நிற ஒரு வஸ்திரத்துல ஒரு துணியில வச்சு தச்சிடுங்க. தச்சு அந்த குழந்தைங்களோட தலகாணி உள்ள வச்சு விட்டுருங்க. அந்த தலகாணி உள்ள வச்சுட்டு கொஞ்ச நாள் ஆனதை எடுத்து மாத்திடுங்க. ஒரு 10 நாளுக்கு ஒரு வட்டம் கூட. கோதுமை வந்து மிக விலை குறைவான ஒரு தானியம் தான். அதை வந்து பயன்படுத்துறப்போ குழந்தைங்க வந்து இந்த கேம் அடிக்ஷனா கண்டிப்பா ஆக மாட்டாங்க. அது ஆண் குழந்தை, பெண் குழந்தை எல்லாருமே இது வந்து ஒரு இதுவா சொல்றீங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், குழந்தைங்க இப்ப பரவாயில்ல மேடம் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாங்க சார். அந்த கோதுமையை திரும்ப எடுத்துன்னு போயிட்டு தண்ணியில போட்டுடலாம். இல்ல மாடு ஏதாவது பசுமாடு வந்தா அதுக்கு கொட்டி வச்சிடலாம். அதை பயன்படுத்தக்கூடாது. நம்ம அதை சொல்லிடுறோம் பாருங்க. திரும்ப அதை வந்து நம்ம மாவு அரைக்க வேண்டியதுல சேர்த்து அரைக்க கூடாது, பயன்படுத்தக்கூடாது சார். கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லாம